ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் தலைமுடியை எப்படி பராமரிக்கிறேன்னு சொல்லி தான் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் என்னுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கோ. அப்போ தான் உங்களுக்கும் உங்களுடைய தலைமுடியை பராமரிக்கிறதுக்கு என்னுடைய வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசென்று சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டினையும் அமர்த்துங்கோ. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே, நீங்கள் இப்போ தலைமுடிக்கு ஆயில் கண்டிப்பாகவே வச்சே தீரணும். ஆயில் வச்சிங்கன்னு சொன்னால் தான் எங்களுக்கு தலைமுடி எங்களுக்கு வளரும். ஆயில் வைக்காமல் எங்களுக்கு தலைமுடி வளரலைன்னு சொல்லி நாங்கள் கவலைப்பட்டோம்னா அது உண்மையான ரீசனாக இருக்காது. எப்போவும் நீங்கள் ஒரு வீக்கில் 3 days ஆவது நீங்கள் ஆயில் வையுங்க. ஆயில் வச்சு நீங்கள் பராமரித்து கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் அது ஓகேயாக இருக்கும். நீங்கள் எந்த ஆயில் வைக்கிறீங்களன்றதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் அதை தொடர்ந்து கீப் பண்ணினீங்களா தான் உங்களுக்கு அது ஒர்க் பண்ணும். என்னென்று சொன்னால் இப்போ ஆயிலை வைக்காமல் எங்களுக்கு தலைமுடி வளரலைன்னு சொல்லி கவலைப்பட்டோம்னா எங்களுக்கு அது பிரயோசனம் இல்லை. ஏன்னா நான் இப்போ இந்த ஆயில் தான் யூஸ் பண்ணி கொண்டு இருக்கிறேன். இந்த ஆம்பலா தான் நான் யூஸ் பண்ணுறேன். கோகோனட் ஆயிலும் யூஸ் பண்ணுறேன். அதை எனக்கு முடிஞ்சுது. இந்த ஆம்பலா ஆயில் தான் நான் யூஸ் பண்ணி கொண்டு இருக்கிறேன். இது எல்லா இடத்துலையுமே நீங்கள் வாங்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது நீங்கள் எப்போவுமே தலை எடுக்கிறதுக்கு இப்படி ஒரு பெரிய வெள்ளை சீப்பு நீங்கள் யூஸ் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு முடி அறந்து கொட்டுன்றது பெரிய பிரச்சனையாக இருக்காது. இதுதான் நான் யூஸ் பண்ணுற பெரிய வெள்ளை சீப்பு. நீங்கள் எப்போவுமே உங்களுடைய சீப்பை நீங்கள் ஓனாக யூஸ் பண்ணுங்க. உங்களுடைய ஃபேமிலியில் வேறு யாக்கள் இருந்தால் அவையை யூஸ் பண்ண விடாதுங்க. ஏன்னு சொன்னால் அவைக்கு பொடுகு இருக்கும். அவைன்ற பொடுகு உங்களுக்குமே வந்துடும். அதால் உங்களுக்கு முடி கொட்டுறதுக்கு நிறைய சான்ஸ்கள் இருக்குது. நீங்கள் ஓனாக வச்சிருந்து வாஷ் பண்ணி நீங்கள் பராமரிச்சிங்கன்னு சொன்னால் அது எங்களுக்கு தலைமுடி வளர்கிறதுக்கு நல்ல ஹெல்ப்பாக இருக்கும். எப்போவுமே சிக்கி தட்டும் போது நீங்கள் இப்படியே 2ஆக புரிச்சுட்டு கீழ் முடியில இருந்து தான் சிக்கி தட்டவணும். ஒரே தான் மேல் முடிக்கு போனீங்கன்னு சொன்னால் உங்களுடைய முடியெல்லாம் மறந்து உண்மையிலேயே கொட்டுணும். அதால் நீங்கள் இப்படி ஒரு சீப்பு பாவிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு முடி கொட்டுனதுலேருந்து நிறைய பிரச்சனையை நீங்களே தவிக்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, அடுத்தது நீங்கள் எப்போவுமே தலை இழுக்கும்போது இப்படி மேலே மேலே ஏற்றி நீங்கள் இழுக்கக்கூடாது. ஏற்றி இழுக்காமல் இப்படி நீங்கள் 2 சைடுக்கும் புரிச்சு போட்டு நீங்கள் தலை இழுத்துக்கீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஓகேயா இருக்கும். இதில் 2 ரீசன் இருக்குது. இப்போ ஏற்றி இழுத்தோம்னு சொன்னால் முடியும் சிக்கிப்பாட்டு அறுந்து கொட்டணும். அடுத்தது இப்போ எங்களுக்கு சின்ன நெத்தியாக இருக்கிற ஆக்களுக்கு பெரிய நெத்தி வளர்கிறதுக்கும் காரணமாக இருக்கும். இப்போ பெரிய நெத்தி உள்ள ஆக்களுக்கு மேன்மேலும் பெரிய நெத்தியாக வரும். ஏன்னு சொன்னால் எங்களுக்கு பெரிய நெத்தி இருந்தால் எங்களுடைய பேஸுக்கு வடிவு இருக்காது. அது உங்களுக்கே தெரியும். இதுக்கும் ஒரு ரீசன். இந்த முறைகளே நீங்கள் தெரிஞ்சு கொண்டீங்களா உங்களுக்கு நல்ல ஒரு ஈஸியாக இருக்கும். எல்லாத்தையும் நாங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் எல்லா மெதட்டுகளும். ஓகே, இப்போ உங்களுக்கு முடி இப்போ கீழ் முடி நல்லா வெடித்து இதாக இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் எப்போவுமே கீழ் முடியை மட்டும்தான் வெடிச்சிருக்கிற முடியை மட்டும்தான் நீங்கள் கட் பண்ணணும். கூடுதலான முடியை பிடிச்சி நீங்கள் கட் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இன்னுமே முடி குறைஞ்சி கொஞ்சம் முடி இருக்கிறாங்களுக்கு இன்னுமே கூடுதலாக கொஞ்சம் முடி மாதிரி போயிடும். நீங்கள் அதுக்கு மட்டுமே நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்து கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் ஆயில் மசாஜ் கொடுத்துட்டு வந்தீங்கன்னு சொன்னால் நைட்டில் உங்களுக்கு அது நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எப்போவுமே ஆயில் வைக்கும்போது உங்களுடைய தலைமுடிக்கு ஏற்ற அளவு ஆயில் வையுங்க. உங்களுடைய தலைமுடி எவ்வளவோ அதுக்கு தேவையான அளவு ஆயிலை வச்சுங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அது நல்ல ஹெல்ப்பாகவும் இருக்கும். ஏன்னா இப்போ உங்களுக்கு குறைய முடி இருக்க கூடுதலான ஆயிலை வச்சுங்கன்னு சொன்னால் இப்போ ஒரே நாள்லேயே உங்களுக்கு தலைமுடி வளர்கிறது சாத்தியமில்லை. நீங்கள் ரெகுலராகி அதை நீங்கள் தொடர்ந்து பின்பற்றி கொண்டு இருந்தீங்கன்னு சொன்னால் தான் எங்களுக்கும் உங்களுடைய தலைமுடி வளர்கிறதுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரே நாள்லேயே நிறைய எண்ணெயை வச்சுட்டோம்னு சொன்னால் அது எங்களுக்கு ஒர்க் பண்ணாது. எப்போவும் நீங்கள் உங்களுடைய ஹேரை வாஷ் பண்ணும்போது நல்ல ஆயில் கொடுத்து நல்ல மசாஜ் பண்ணி தான் நீங்கள் ஹேரை வாஷ் பண்ண வேணும். நீங்கள் 30 minutes அல்லது 1 hour நீங்கள் விட்டுட்டு உங்களுடைய ஹேரை நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பாவிக்கிற எந்த ஆயிலாக இருந்தாலும் ஓகே, நீங்கள் அப்படி செய்து பாருங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். பிறகு நீங்கள் உங்களுடைய ஹேரை வாஷ் பண்ணி முடிய பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல சில்கியாகவும் நல்ல சைனிங்காகவும் இருக்கும் உங்களுடைய ஹேர். நீங்களே அதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். கூடுதலான அளவு நீங்கள் சாப்பாடு காய்கறிகளால் சாப்பிடுங்க. மத்தியானம் இப்போ லஞ்சு சாப்பிடும்போது கீரை வகைகள் கூடுதலாக சாப்பிடுங்கன்னு சொன்னால் எங்களுடைய ஸ்கின்னும் பளபளப்பாக இருக்கும். தலைமுடியும் வளர்கிறதுக்கு நிறைய ஹெல்ப்பாக இருக்கும். இப்போ கீரை, முட்டை, அப்படி ஃபிஷ் அப்படியான சாப்பாடுகள் நீங்கள் சாப்பிட்டு கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் கூடுதலான அளவு உங்களுக்கு தலைமுடியும் வளரும். உங்களுடைய பேஷன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா வடிவாக வர்றதுக்கு இப்போ நாங்கள் எல்லாரும் கூடுதலாக சொல்லுவேன் இப்போ வெளியில் நாங்கள் பூச்சிகளையோ வெளியில் நாங்கள் கூடுதலாக பூசியோ பிரயோசனம் இல்லை. உள்ளுக்கு என்னென்ன சாப்பாடுகள் நாங்கள் சாப்பிட்றோமோ அதுதான் எங்களுக்கு வெளியில் ஒர்க் பண்ணும். அதனால தான் உங்களுக்கு இது நீங்கள் அறிஞ்சிருப்பீங்கள். ஆனால் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் எல்லாருமே இதை மெதட்டாக ஃபாலோ பண்ண மாட்டீங்கள். அதனால தான் எங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளங்கள் வருகுது.
மார்னிங்கில் நீங்கள் பயறு நைட்டில் வந்து நீங்கள் பயறு கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவு ஊற போட்டுட்டு அதை நீங்கள் மார்னிங்கில் சாப்பிட்டு கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தலைமுடி வளர்கிறதுக்கு நிறைய ஹெல்ப்பாக இருக்கும். சில பேர் சொல்லி நம்ம வந்து இப்போ பயறு வந்து சாப்பிட்டா பேசு நல்ல பளபள பாயம் பெறணும்னு சொல்லி அது உண்மை. ஆனால் நீங்கள் தலைமுடிக்கு நீங்கள் அறிஞ்சிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் இப்படி செய்து பாருங்க, உங்களுக்கு தலைமுடி வந்து நீங்கள் நினைச்சதை விட கூடுதலான அளவு வந்து தலைமுடி வந்து வளர்ந்திருக்கும், உங்களுக்கே பார்க்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது வெந்தயமும் நீங்கள் ஊற வச்சு அதே மெதேட்டில் தான் நீங்கள் மார்னிங்கில் கொஞ்சமாக நீங்கள் சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னே நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் அது ஒரு நல்ல ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் உங்களுடைய தலைமுடி வளர்கிறதுக்கு. ஓகே, எல்லாருக்கும் இந்த வீடியோ நல்ல பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்களுடைய தலைமுடியை தொடர்ந்து 1 மந்த்துக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க, உங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்று நினைக்கிறேன். என்னுடைய வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிற எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச் வாட்ச் மை வீடியோ. பாய், see you soon next video.